தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். செம்மொழிக்கு முதல் ரெக்கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தரவை நான் பதிவு செய்யறேன். எங்க தெரியுமில்ல, இப்ப இந்த உடைக்க போறோம் டங்ஷனுக்கு திருடுறாங்க பாத்தீங்களா, ஒன்று அரசாங்கம் அந்த இடம் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் டங்ஷன் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கீங்க. உங்க போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? அனுமதி கொடுத்துட்டாங்களா? அனுமதி கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, திட்டமிட்டபடி தேவை என்ன, உங்க கோரிக்கை என்ன, அது சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்ப முடியாது, இல்லை சும்மா யூடியூப்பில் பேசி இருக்க முடியாது. அது மக்கள்கிட்ட போய் களத்தில் போய் மக்களை திரட்டி மக்களுக்காக போராடும் பொழுது அந்த போராட்டத்திற்கான வடிவம் மக்களை விடுதலையாக அமையும். மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வீரியமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? அதுக்கு இல்லை. ஆனால் இப்போ மத்திய அரசு போராட்டம், இப்போ டங்ஸ்டனுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம்னா இந்த விவகாரத்தை திசை திருப்பு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பதற்கு இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளை வச்சு திமுக அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரு செய்திகளும் பார்க்க முடியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு செய்திகள் பார்க்கப்படுவதாக உங்களுடைய வன்மத்தை கக்குகிறீர்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். டங்ஸ்டன் விவகாரம் மேலூரில் நேற்று ஒரு விவசாயிகள் பேரணி நடைபெற்றிருக்கு. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நீங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் போராட்டத்துக்கு அனுமதி இல்லை. ஏன்னா நேற்று விவசாயிகள் பேரணி கூட தடையை மீறி பேரணி தான் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் டங்ஸ்டன் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கீங்க. உங்கள் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? அனுமதி கொடுத்துட்டாங்களா? அனுமதி கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, திட்டமிட்டபடி நாளை மறுநாள் 10ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூரில், நான் பிறந்த ஊர் மேலூர், அங்கே இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தில் எங்கள் தலைவர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார் இந்த டங்ஸ்டனுக்காக. ஆனால் சமீப காலமாக இப்போது சொல்லிட்டு இருக்கிறேன்னா பேரணிக்கு ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் ஆளுங்கட்சி அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதை தான் தொடர்ச்சியாக வற்புறுத்திட்டு இருக்காங்க. அதே போல் ஆளுங்கட்சி இப்போ ஆளுநரை கண்டிச்சு நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு உடனடியாக பர்மிஷன் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிபிஎம் அவங்க மாநில மாநாட்டில் அந்த முன்னாள் செயலாளர் அவரும் சொல்லியிருந்தார். அதே போல் பாமக இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம்னா அதுக்கு ஒன்று, ஆனால் மற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை போராடுகின்ற போராளிகளுக்கு, பொதுமக்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. போராட்டம் என்பது மனிதர்களுடைய தனது தேவைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு வகையான வடிவம். இப்போ உங்கள் தேவை என்ன, உங்கள் கோரிக்கை என்ன, அது சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்து புலம்ப முடியாது, இல்லை சும்மா யூடியூப்பில் பேசி இருக்க முடியாது. அது மக்கள்கிட்ட போய் களத்தில் போய் மக்களை திரட்டி மக்களுக்காக போராடும் பொழுது தான் அந்த போராட்டத்திற்கான வடிவம் மக்களை விடுதலையாக அமையும். அந்த வகையில் எந்த கட்சி போராடினாலும் சரி அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டே ஆகணும். கரெக்டாக. இப்போ ஏன்னா இப்போ அவங்க நேற்று நடத்தினாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ அவங்க மட்டும் உடனே அறிவித்து உடனே நடத்துகிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பார்ப்பாங்கள்ல. அப்போ அது தவறு. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, எங்கள் தலைவரே தெளிவாக சொல்லுகிறார், போராடுகின்ற மக்களை இல்லை கட்சிகளை நீங்கள் போராடாமல் தடுக்குது, இல்லை போராட்டத்திற்கான அனுமதி வழங்காமல் இருப்பது தவறு. நான் எங்கள் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்குற சிலதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க, சிலதுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் வரைக்குமே இன்னும் எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் அனுமதி கொடுத்து விட்டோம். கொடுக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் போராட்டத்தை திட்டமிட்டபடி நாங்கள் நடத்துவோம். இப்போ நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, நேற்று என்னாச்சு, 7ஆம் தேதி மதுரையில் அவங்க நினச்சது என்ன நினச்சாங்கன்னா, தல்லாகுளத்துக்கு ஏதோ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, கோரிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சது. நான் நினச்சேன் பல 1000 பேர் தரலாம். இப்போ நாங்களாம் அந்த குரூப்பில் இருக்கிறோம். அதை நாங்கள் போடும்போது ஒரு 50,000 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. ஆனால் பல லட்சம் பேருங்க, ஏறக்குறைய 2-3 லட்சம் பேர் மக்கள் திரண்டுட்டாங்க, தன்னெழுச்சியாக வருகிறார்கள். 20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. 20 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய மேலூர்லேருந்து நீங்கள் மதுரை தல்லாகுளத்துக்கு போக வேண்டும்னா அது எப்படி 30 கிலோமீட்டர் வரும். ஆனால் மக்கள் அங்கே நடந்தே போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க தடுப்பதற்கு. பல 1000 பேர் போலீஸும் போட்டுருக்காங்க, 5000 பேர் போலீஸை போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மக்களுக்கான போராட்டம் என்பதை விட இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்காக போராட்டம், தமிழ் மொழிக்கான போராட்டம் கூட நீங்கள் எடுக்கலாம். அது எப்படின்னு கேளுங்களேன். நிறையா பேர் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு உலகத்திலேயே முதல் மொழி எது அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்கிறார்கள்,
தமிழ் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்தியாவிலே வந்து முதலில் செம்மொழியாக உருவாக்கப்பட்டது எது? நம்ம தமிழ் மொழி தான். நம்ம வாயில் சொல்லலாம், நாங்கள் தானே தமிழர்கள் உலகத்தின் முதல் மொழிடா, கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னு சொல்லலாம். சரிப்பா, கவிதை நல்லா தான் பாடுற, ரெக்கார்டுன்னு கேட்பாங்கல்ல, வெள்ளைக்காரெல்லாம் கேட்குறான்ல. அப்படி அந்த ரெக்கார்டு செம்மொழிக்கு வந்து முதல் ரெக்கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தரவை நான் பதிவு செய்கிறேன். எங்கே தெரியுமில்ல, இப்போ இந்த உடைக்க போகிறோம் டங்ஷனுக்கு திருடுறாங்க பார்த்தீங்களா, ஒன்றிய அரசாங்கம். அந்த இடம்தான் மீனாட்சிபுரம், மாங்குளம். அங்கே ஒரு கல்வெட்டு எடுக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் தான் புத்தனுக்கு முன்னாலேயே ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி, தமிழ் மொழி. அப்புறம் அந்த கல்வெட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு மாதிரி செம்மொழி ரைட்டுங்க, நீ சொல்கிற மாதிரி உலகத்துக்கே முதல் மொழிங்க. அது மக்கள் சொல்கிறாங்க, அங்கங்கே இது பண்ணுறாங்க. ரெக்கார்டு, ஃபிசிக்கல் ரெக்கார்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது மாங்குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாங்குளத்தையும் மீனாட்சிபுரத்தையும் தான் உடைக்க போகிறாங்க. அதுமாதிரி அரட்டாப்பட்டி, நான்லாம் இங்கே போனது. அரட்டாப்பட்டியில் சமண மதம்ன்றது எது? அது வந்து பௌத்தத்துக்கே முந்தியது சமணம். இப்போ நம்முடைய இது பார்த்தீங்களா, பெரும் காப்பியம், 50 காப்பியங்கள்லாம் சமணத்தையும் பௌத்தத்தையும் தழுவியது. வரலாறு தெரியும் உங்களுக்கு, திருப்பி நம்ம போக தேவையில்ல, அது வேற மாதிரி போய் இன்டர்வியூ. அந்த இடத்திற்கான முக்கியமான புள்ளியே எங்கே இருக்குன்னா அரட்டாப்பட்டிங்க. சமண படுக்கைகள் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பல ஆயிரம்ன்றாங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முந்தியதுன்றாங்க. அப்போ இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளை உடைக்கிறாங்க. இந்த உடைக்கிறனால அங்கே நீர்வளம் கீழே போய்விடும். நீர்வளம் கீழே போவதனால் அங்கே உயிர் வாழ முடியாது. அந்த இடத்துல வந்து பல உயிர்கள், பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. உலகத்திலே எல்லா இடத்துலையுமே வந்து சில ஸ்பெஷல் இருக்கும்ல, அது மாதிரி அது ஸ்பெஷலான பகுதி. அங்கே வந்து இன்னும் நமக்கு தெரியாத பல உயிர்கள் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பகுதிகளை வந்து உடைக்க போகிறாங்க என்பதை விட, நான் வரலாற்றை பதிவு பண்ணுறேன், தமிழர்களுடைய மரபுகளை காலி பண்ணுறாங்க, வரலாறை அழிச்சு எடுக்கிறாங்க, எந்த வரலாறு இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அங்கே பூரா பொல்யூஷன் ஆகி போயிடும். இது வந்து சுரங்கத்தை உடைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம நெய்வேலி பகுதியில் எப்படி இருக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் போங்க, போய் ஒரு வாரம் தங்குங்க, வந்தவன் நீ இருமுவீங்க. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பிரதர். ஏர் பொல்யூஷன் காலியாகிடும், வாட்டர் லெவல் கீழே போயிடும். அப்போ உயிர் வாழ முடியாது. ரெண்டாவது, அந்த பகுதியில் வந்து விவசாயம் சிறப்பாக இருக்கிறது. இப்போ அங்கெல்லாம் நமக்கு நிலமெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், வல்லாளப்பட்டி, இப்போ எங்கள் குலதெய்வம்லாம் அங்கே தான் இருக்குது, அதையும் உடைக்க போகிறாங்களாம். அது பெரிய வரலாறு. அதெல்லாம் வந்து பௌத்த காலத்து கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை சின்ன புலியன் கோயில், இப்போ கோயில் பெரிய ஐயனார் கோயில். நான் சொல்கிற ரெக்கார்டு சொல்கிறேன், பெரிய ஐயனார் கோயில் தான். ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, சுப்பிரமணியபுரம், அதில் கிளைமேக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த கோயில் எடுத்த பகுதி தான். அவ்வளவு இயற்கையாக இருக்கு பிரதர். சரி, ஓகே சார். இப்போ வந்து அந்த இயற்கையை பாயிண்ட் முடிச்சுடுறேன், நீங்கள் முடிக்காதீங்க. இப்படிதான் முடிச்சு தமிழே காலி பண்ணிடுறீங்க. இப்படி ஒரு இயற்கையான ஒரு பகுதி, அந்த பகுதியை உடைக்கிறது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற வரலாறு. எப்படி இந்த மாங்குளத்துலேருந்து வரலாறு கொண்டு போய் கல்வெட்டை காட்டினாங்களே, அது மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குது. எங்கே? அரட்டாப்பட்டி. உங்களுக்கு போங்க, கேமராவோட போங்க, ஐபிசி தமிழுக்கு. இதை விட வேறு என்ன வேலை? நீ நேராக போய் பாருங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் மலையவே குடைஞ்சி வச்சிருக்கிறாங்க. மலை இருக்குது பார்த்தீங்களா, மலையை உள்ளே குடைந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு சிவன் இருக்கிறாரு. அது ஏதோ பௌத்த கோயில்றாங்க. அப்புறம் சிவன் வந்து பின்னாடி வந்து பாண்டிய மன்னன் உருவாக்கிட்டேன்னு வரலாறு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. அப்போ இதை பூரா உடைக்கிறனால என்ன ஆகுது? தமிழர்களுடைய தொன்மைகள் அழிக்கப்படுகிறது. நம்பர் 1. தொன்மைகள் அழித்த பிறகு அவன் உயிர் வாழ முடியாத அளவுக்கு அங்கே பொல்யூஷன் உருவாக்கப்படுகிறது. அப்போ இது 2 உருவான பிறகு தமிழர்களே அழித்தொழிக்கப்படுகிறார்கள். இது யாருடைய வேலைனா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாருங்க, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறான் தமிழ்நாட்டில், அதேமாதிரி சங்கிகளை எதிர்க்கிறான். இப்படி எதிர்க்கிறனால இந்த பயிலை வந்து என்னைக்கும் ஓட்டும் போட மாட்டாங்க, நம்மோட சேர்ந்தும் வரவும் மாட்டாங்க. மீள கொண்டாத்தான் என்ன? எப்படி நல்லா நான் சொல்கிற ரெக்கார்டு சொல்கிறேன் பிரதர், மீள அழிச்சு ஒழிச்சாத்தான் என்ன? இப்போ ஸ்ரீலங்காவில் அழிச்சு ஒழிச்சோம்ல, அது மாதிரி இங்கே இருக்கிற வெம்பாட்டி சொல்கிறேன், நாங்கள் 8 கோடி பேர் இருக்கோம்டா தமிழ்நாட்டிலேன்னு. நீங்கள் போகிற ஷாங்கடா. ஏன்னா அந்த பகுதி தான் தமிழ்நாட்டிலே வந்து இன்னமும் வந்து அதிகமான கிராமங்களை கொண்டது. மேலூர் அப்படின்றது இன்னொரு பேர் என்ன தெரியுமில்ல, கிராம தாய் அப்படின்னு பேர், தாய் கிராமம் பேருங்க. அங்கே பல கிராமங்கள் இருக்குங்க, எல்லாமே விவசாயத்தை மையமாக வைத்ததுங்க. அதுவும் பழமையான ஒரு ஊருங்க இதெல்லாம். அப்போ இதை பூரா அழித்தொழிப்பதற்காக திட்டமிட்டு நம்ம வந்து எப்படி வந்து இதை வரவிடாமல் தடுத்தோம்ல, தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் ஸ்டெர்லைட்டு. அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி என்னை அடைச்சா விட்டீங்க, என்னை விரட்டியா விட்டீங்க, என்னை நடத்த விடாமல் பண்ணிட்டீங்க கோர்ட்டில் மூலமா. இப்போ நான் என்ன செய்கிறேன் பாரு, உங்களை பூரா அழிச்சு ஒழிக்கிறேன்னு அந்த கம்பெனியுடைய ஒரு அந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க. அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க சார். டெண்டர் கொடுத்து இப்போ உடைக்க போகிறாங்க, உடைச்சு நம்மளை அழிக்க போகிறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆர்ப்பாட்டம்ட்டு போராட்டம், அதை யார் கண்டிச்சு சார்? மத்திய அரசு கண்டிச்சு தானே நீங்கள் வந்து போராட்டம் முன்னெடுக்க போகிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியே இந்த மதுரை அரிடாப்பட்டி அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கான
முக்கியமான இடங்கள்லாம் தேர்வு செய்ய சொல்லி எங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டோம். அவங்க தான் அந்த இடத்தெல்லாம் எங்கள் லிஸ்ட்டே அனுப்பிச்சதே அவங்க தான். அதுக்கப்புறம் தான் 2024 நவம்பரில் வந்து நாங்கள் டெண்டர் வர்றோம். அது வரைக்கும் தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. இதன் பிறகு தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் வருது. இந்த டெண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்திய புவியியல் அமைச்சகம் வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்ண போகுது. அதில் ஒரு 193 ஹெக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அரிதான பகுதி, பல்லுயிர் பெருக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. இப்போ அந்த அமைச்சகம் வந்து ஆய்வு பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து மாநில அரசு ஒப்புதல் கொடுக்காதீங்க. மாநில அரசு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இங்கே எந்த நிறுவனமாக இருந்தாலும் உள்ளார வந்து இந்த சுரங்கம் தோண்ட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது மத்திய அரசு ஒரு முன்னெடுத்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இதுக்கு வந்து முழுக்க 2023 மாநில அரசுகிட்ட இருந்து ஒரு டேட்டாஸ்லாம் இங்கிருந்து போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அசம்பிளியில் சொல்கிறாரு, நான் பதவியில் இருக்க வரைக்கும் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டத்தை பண்ணுறீங்க. எதுக்காக தான் சார்? இப்போ மாநில அரசும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒப்புதல் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்க. இப்போ டெண்டர் வந்து இப்போ தற்காலிகமாக வந்து இப்போ அப்படியே டெண்டர் எடுத்து நிறுவனம் அப்படியே இது பண்ணியிருக்கு. இப்போ மாநில அரசு ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் வச்சு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வீரியமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? அதுக்கு இல்லை. ஆனால் இப்போ மத்திய அரசு போராட்டம், இப்போ டங்ஸ்டனுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம்னா இது வந்து இந்த விவகாரத்தை திசை திருப்பு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பதற்கு இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளை வச்சு திமுக அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரு செய்திகளும் பார்க்க முடியுது. நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு செய்திகள் பார்க்கப்படுவதாக உங்களுடைய வன்மத்தை கக்குகிறீர்கள். கேள்வி என்ற வன்மம் இல்ல சார், வன்மம் தாங்க நீங்க பேசுனது. இப்போ என்ன சொல்றாங்க? பொறுங்க முதல்ல வரலாறு கரெக்டா பேசணும். அவங்க வந்து திமுக காரங்க. திமுக காரன் இப்போ என்ன சொல்கிறேன், என்னங்க சொல்கிறாங்க அவங்க? நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். தமிழக முதல்வர் என்னங்க சொல்கிறாரு, என் பதவியே போனாலும் போகும், ஆனால் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ மேட்ரு முடிஞ்சிச்சு. அவரை வந்து நீ வந்து ஓகே சொல்லிட்டாரு. அவர் சொல்லாமல் இருந்தால் அவரை எதிர்த்து போராடுவோம். என்ன அவர் என்ன முதல்வர் என்ன போராடக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது? நாங்கள் முதல்வரை எதிர்த்தோ இல்லை தமிழக அரசாங்கத்தை எதிர்த்தோ போராட்டம் நடத்தலையா? எந்த ஊரில் இருந்து நீங்கள் பேசுகிறீங்க? ஏங்க அந்த பொண்ணு வந்து கள்ளக்குறிச்சி ஒரு பெண்மகள் வந்து கொலை செய்யப்பட்டாலா, கற்பழிக்கப்பட்டாலா, இல்லை அது சாவான்னு ஒன்று தெரியல. அதுக்காக போராட்டம் யாருங்க? விடுதலை தானே போராடணும் இல்லையா? அப்போ நாங்கள் யாரை எதிர்த்தாலும் போராடுவோம். தப்புனா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் சொல்லிட்டார், இப்போ கூட சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? என் பதவியே போனாலும் சரி நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இவர் தான் காரணம், இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தான்றீங்கள. அதுக்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் தான் இதுக்கு வந்து அப்பயே அவன் கேட்டான், இந்த ஒரு ஆர்டரை போட்டு இப்படிலாம் செய்யலாமான்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தில் தம்பித்துறை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. எடுத்து அதையும் பாருங்க. ஆக மொத்தம் திமுகவா அதிமுகவெல்லாம் நாங்கள் பார்க்கல, சரிங்களா? இப்போ நிகழ்காலத்தில் திமுக இதுக்கு ஆதரிக்குதா இருக்குதா? டங்ஸ்டனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரைட். அதிமுகவும் அதே ஸ்டாண்டில் இருக்குது. அப்போ எல்லா கட்சியும் அந்த ஸ்டாண்டில் இருக்குது. அப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தமிழ் உணர்வுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுடைய பண்பாட்டுக்காக, தமிழருடைய வாழ்வாதாரத்துக்காக ஒன்றா நிற்கிறான். இப்போ நான் கொண்டாந்து வைக்க போகிறோம்னு சொல்கிறவன் யாரு? சொல்லுங்க, உங்க வகையில சொல்லுங்க. மத்திய அரசு. அப்ப அவனத்தை எதுக்கணும், ஒன்றிய அரசாங்கத்தை எதுக்கணும். அதனால மோடி அரசாங்கமே நீ வந்து டங்ஷன் பக்கம் வந்துடாத. இப்போ மக்கள் வந்து அவ்வளோ பேர் திரண்டு வர்றேன். இனி என்ன ஆகும்? இவ்வளோ பேர் திரளும் போது கட்சி நாங்கள் போகிறோம். எங்கள் கட்சி உருவான இடம் எந்த ஊர் தெரியுமா? மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து விடுதலை சிறுத்தை உருவான இடம். அந்த இடத்த நாளைக்கு தலைவர் நடத்தும் பொழுது பல ஆயிரம் பேர் திரள போகிறாங்க. எல்லா சமூக மக்கள் வர்றாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு காலத்தில் சாதி வரி பிடிச்ச ஊராக இருந்த ஊரில் வல்லாளப்பட்டியில் இருக்கிற அம்பலகாரர்கள் அவங்க வந்து எங்கள் தலைவரை வந்து நீங்கள் வாங்க வெள்ளாரப்பட்டி கூட்டியாங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நேற்று தலைவட்டி சொல்லிட்டோமுங்க, அரட்டாப்பட்டியில் கூப்பிடுறாங்க. அவள் எல்லா சமூக மக்களும் சாதி பிரச்சனையெல்லாம் கடந்து ஒற்றுமையாக தமிழர்கள் உணர்வுக்காக நிற்கிறான். அப்போ அது நடத்துறது தப்புன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நேரம் இந்த மேட்ருக்கு வருவோம். என்ன மேட்ரு? அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் நான் வாயடிச்சு கிடக்கிறோமா? நாங்கள் பேசலையா, போராடலையா? அந்த பயில 6 ஹவர்ஸ் நானும் சேர்ந்து தூக்கி உள்ளே போட்டுருக்காங்களே, மேட்ரு முடிஞ்சுல. இல்லை அதே தான். இப்போ வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த குற்றவாளி கைது செய்திருக்கு, இதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்புறம் யார் இந்த சார் அப்படின்றத வந்து சாருகள் சொல்றான். நிறைய பேர் சாருன்றாங்க. சாருகள் என்ற சிங்குலர் அல்ல, சாருகள் என்ற புளூரல் அப்படின்னு தலைவர் சொன்னார். மாட்டு அப்படி சொல்றாரு. அதே 6ஆம் தேதி இது வந்து அரசியல் ஆக்குறாங்க எதிர்கட்சிகள். இது வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரணையில் இருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறத விட அரசியல் ஆக்குறதா நிறைய கட்சிகள் பாக்குறாங்க. மனச்சாட்சியை தொட்டு நெறியாளர் அவர்களே நெஞ்சு அப்படி தொடரணும். சும்மா கேள்வி கேட்கக்கூடாது. இதுல உண்மையிலேயே அரசியல் பண்றாங்களா பண்ணலையா? ஏங்க இப்ப வந்து புடிச்சு உள்ள போட்டாங்க, நல்லா கேட்டு புடிச்சு உள்ள போட்டாங்க. இப்ப யார் அந்த சார் அப்படின்றா வீட்டையே இப்ப எடுத்துட்டாங்க, அளந்துட்டாங்க. வீடே வந்து புறமுகலை கட்டிருக்காங்க. கரெக்டா? டிஎம்கே கிடையாது இல்ல சார், அது டிஎம்கே கிடையாது. திமுகவா இல்ல எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் என்ன சில பேர் சொல்றாங்கன்னா அவங்க சில தலைவர்கிட்ட போட்டோ எடுத்திருக்கிறேன்.
அந்த பையன். அப்போ போட்டோ எடுத்துருக்கிறான்னா அவன் வந்து அந்த கட்சியாக தான் இருப்பான் அப்படின்னு அந்த கட்சி எதுவும் பேக் அடிச்சிச்சா, கட்சி அவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சா, இப்போ அவனை வந்து தூக்கி உள்ளே போடாமல் இருந்துச்சா, இப்போ கூட அவன் வீட்டை வந்து இப்போ சப்தி பண்ணி உள்ளே போய் எல்லாம் டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க. ஒருவேளை இதெல்லாம் செய்யாமல் ஆகாவே நம்ம கட்சிக்காரன்டா வெளியில் தெரியக்கூடாதுன்னு இருந்தால் முதல்ல குரல் கொடுக்குறது விடுதலை சிறுத்தை தான். விடுதலை சிறுத்தையில் தாங்க 365 நாள்லையும் மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ 365 நாளும் போராடுறதுக்கு ரெடியாக இருக்குது. மற்ற கட்சி நம்ம தேர்தல் வரப்போகுது இல்லை, எப்போ நீங்கள் போராட்டத்துக்கு ரெடியாக கிடைக்கணும்ல, தேர்தல் வரப்போகுது இல்லை, இந்த தேர்தலுக்காக தான் இவங்க பூரா அவன் கிளம்பி வர்றேன் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்ற மஞ்சளாக வர்றாங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவன் பிறப்பிட்டு வர்றானா. ஆனால் தப்பா எடுக்கலை, போராடுங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள், இந்த பெண்ணுக்கான நம்ம குரல் கொடுக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வச்சு அரசியல் தேடாதீங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அரசியல் தேடப்படாது. எப்படி எஃப்ஐஆர் காப்பி வெளியே போச்சு, அந்த பெண் யாருன்னு எதுக்கு நம்பரை கொடுக்குறீங்க, அதெல்லாம் தப்பு தானே. எங்கள் தலைவர் அதைத்தான் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து சொல்லப்போனால் இப்படிப்பட்ட பாலியல் சுரண்டெல்லாம் தனிப்பட்ட ஆளும் செய்ய மாட்டாங்க, இதுக்கு ஒரு பெரிய கும்பலே திரிவாங்க. அவன் எவனாக இருந்தாலும் இருந்து போகிறேன், அவன் பிடிச்சி உள்ளே போடுங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட எங்கள் கட்சியோட எம்எல்ஏ யார், செல்வ பெருந்தகையா சிந்தனை செல்வனா, சிந்தனை செல்வன், செல்வ பெருந்தகை பழைய ஆள், இப்போ காங்கிரஸ் போயிட்டார், போகிற போக்கில் அவர் பேர் வந்துருச்சு. எங்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, செல்வ பெருந்தகை காங்கிரஸ்கார கூட்டணி தானே பேசியிருக்கோம்ல, அப்போ கூட்டணி கம்முன்னு இருக்கிறோமா, கம்யூனிஸ்ட்காரன் பேசியிருக்கிறாங்களே, அப்படிலாம் இல்லை பிரதர். நீங்கள் வந்து இதை வந்து தயவு செய்து ஒரு பெண்ணுக்கான பிரச்சனையாக தான் பார்க்கணுமே தவிர இது வந்து திமுகவா அதிமுகவா அதுவா இதுவான்னு கட்சியாக பார்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் அதெல்லாம் கடந்து கட்சியாக பார்க்கல. நீங்கள் என்ன கேட்குறீங்க கேள்வி? எதிர்கட்சிகள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னா இப்போ போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது, கைது பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குது. அதே போல் இது நீதிமன்றம் போய் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் கடந்து வந்த இதை பார்க்கணும். இப்போ வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சொல்கிறாரு. இது ரெண்டும் வந்து முரண்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் வந்து ஏன் வந்து காவல் ஆணையர் வந்து முன்கூட்டியே வந்து இது கொடுக்குறாரு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த மொபைல் ஏரோப்ளேன் மாடல் இருந்துச்சு, அந்த மாணவி சொன்னது யார் அந்த சாருன்றது வந்து அந்த மாணவிட்டிருந்தே சில ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் வந்து பொய் செய்தி பரவச்சு அதை டிஜிபி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம ஏன் டிஜிபி வந்து விளக்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருந்ததுனால தான் இப்போ எதிர்கட்சிகளும் வந்து இதை கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த விவகாரம் ஒரு வெளிப்படையான விசாரணையிலிருந்து வெளிப்படையாக எல்லாம் தெரியுதுன்னா இது யாரும் வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத கையில் எடுத்து தான் எதிர்கட்சிகள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க கேள்வி இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். அதாவது நல்லா கேட்டுங்க பிரதர், வெறுப்பு உறுப்புலாம் பாருங்கள். இப்போ அந்த பையன் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னதுமே அதை எதுவும் அவனை கைது பண்ணுறதுல எதுவும் நீடித்தார்களா, இல்லை அவனை குண்டாசு போடாமல் இருந்தாங்களா, குண்டாசு போட்டாங்களா, இப்போ இவனுக்கு பின்னாடி யார் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சும்மா நான் ஒரு நல்லவனை போய் மாட்டிடக்கூடாதுல்ல, கரெக்டாக அது நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். இப்போ அதுக்காக முறையாக வந்து இன்றைக்கி சட்டமன்றத்திலையும் பேசுகிறார். தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு, தமிழகம் தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி அப்படின்னு ஒரு டேட்டாவே கொடுக்குறாரு. அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறது எந்த இடம்னா தமிழ்நாடு. உயர்கல்வி பயிர் போகிறதும் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து பெண்களுக்குன்னு ஒரு வரலாற்று பூர்வமான பகுதிங்க, அதை நினைக்காது, சாதாரண நினச்சிடாதீங்க. ஜெயலலிதா ஒரு பெண்மகள் தான், அவங்களே இந்த ஊரை ஆண்டாங்க, ரைட்டா. அதனால் பெண்களுக்கு இங்கே நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பிராடு பயில இந்த நாட்டில் தான் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, அது மாதிரி செயல் நடக்குது. இதை வந்து இவங்க கண்டுக்கிறாம நாங்கள் தான் ஏன் கட்சிக்காரன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி பூரா 100% உண்மை, ரைட்டா. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இதை கட்சியாக பார்க்கல, ஒரு பெண்ணின் பிரச்சனையாக தான் பார்க்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அங்கே பொள்ளாச்சியில் ஒரு பெண்மகளுக்கு எவ்வளோ சிக்கல், ஒரு பெண்மகளில் பல பெண்மகளுக்கு இன்னைக்கு கூட காதை மூடினோம்னா அந்த சவுண்டு வரும். என்ன வருது, அண்ணே அடிக்காதீன்னு இதை வச்சு பெல்ட்டை வச்சு வந்துச்சா இல்லையா. அப்போல்லாம் வந்து எவனும் வாயை திறக்கலைங்க. விடுதலை சிறுத்தைகள் அதுக்காகவும் போராடிச்சு. இன்னமும் சொல்லலை, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எவனுமே கண்டுக்கிறல. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, நாங்கள் தான் போராடுறோம். இப்போ கூட வேங்கவேல் பிரச்சனை கூட்டலாம் இருக்கிறோம், எல்லாம் அமைதியாக தான் இருக்கிறோம். எதுக்கு அதுக்கெல்லாம் இப்போ வந்து மற்ற கட்சி பேசாதா? அப்போ அதுக்கு நாங்கள் தானே கேட்டிருக்கிறோம். இப்போ நான் கேட்டிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம்லே, கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா, ஏப்பா 2 வருஷம் ஆச்சு, ரொம்ப கேவலமாக இருக்குது, எங்கேயாவது போனோம்னா நெறியாளர்லாம் கேள்வி கட்டுறாங்க, நீங்கள் திமுக கூட்டலாம் இருக்கிறீங்க, வேங்கவேல் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் எதுக்கும் வாய் எடுத்து நினைக்க மாட்டோம். அதுமாதிரி எங்கள் போராட்டம் வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக செய்ய மாட்டோம். நான் அதை பிரகடனப்படுத்துகிறேன். எங்கள் தலைவர் சொன்ன கருத்து நீ கேட்குறீங்க. எங்கள் தலைவர் வந்து அன்னைக்கு ஏன் சொல்கிறார், 2ஆம் தேதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இது வந்து யார் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிங்கன்றாரு. இப்பயும் அதே தான் சொல்கிறாரு, எதுவும் பேக்கடிக்கல. ஆனால் இதை அரசியலாக்காதீர்கள், யார் அந்த சாரு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர் கேட்குறாரு, பொள்ளாச்சி எப்போ யார் அந்த சாரு, இப்போ இதுவா மேட்ரு, யாரா குற்றவாளி அதை கண்டுபிடிங்கடா. நம்ம நாடகத்தில் வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை விஷயத்தை வச்சுக்கிட்டு யார் அந்த சாரு யார் அந்த சாருன்ட்டு தான் நீங்கள் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது.
பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது. அதை நீங்கள் முறையாக செய்கிறீங்க. ஆனால் அந்த இதை வந்து என்ன பண்ணீங்க, சில பேர் இந்த எஃப்ஐஆர் காப்பி அது இதெல்லாம் வெளியில் போனாலும் தப்புத்தேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. அது எங்கள் தலைவரை கண்டிச்சார்ல, எங்கள் தலைவரை எதிர்த்து தானே குரல் கொடுத்தார்ல. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தெளிவாக ஐபிசி தொலைக்காட்சி நான் பதிவு செய்ய வருகிறேன். அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எங்கே உருவானாலும் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று நாங்கள் போராடுவோம். அதில் வந்து நாங்கள் கூட்டணி கட்சி இல்லை, அது வந்து எதிர்கட்சி, அது அந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். மற்றபடி இப்போது நீங்கள் சொன்னீங்களா சார், ஒரு உங்களுக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது மாதிரி முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போராட்டத்தை பண்ணிட்டு வந்திருக்குன்ட்டு. இப்போது அந்த சிபிஎம் மாநில மாநாட்டில் அந்த தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசின பேச்சு, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கா, போராட்டம் இதெல்லாம் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு முரசொலியில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனுமதி கொடுத்துட்டு தான் இருக்கும், அது லிஸ்ட்டு இருக்குது, ஆனால் இது வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து ஒரு வெளிச்சத்துக்காக பேசுகிற பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரசொலியில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கும் அதுக்கும் இப்போ புதுசாக பதவியேற்றுக்க தோழர் சண்முகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வெளிச்சத்தில் சிபிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ டங்ஸ்டன் சுரங்கத்துக்காகவும் சரி, இப்போ இந்த மாதிரி போராட்டங்களும் சரி, இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கும் போது கூட்டணியில் இருக்கோம், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் அப்படின்றத வந்து சில என்ன சொல்கிறது, விசிக்காகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி ஒரு அழுத்தம் இருக்குது ஆளுங்கட்சி செட்டிருந்து. நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு போராட்டத்தை முன்னெடுங்க, இன்னும் இந்த மற்ற விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க அப்படின்ற மாதிரியான அழுத்தம் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு மற்ற கட்சியை பற்றி எனக்கு தெரியாது, நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிற ரெக்கார்டு. மற்ற கட்சியை பற்றி எப்படி என்னன்னு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி. அதுலேயும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தான் நாங்களாம் வந்தோம், 90க்கு பின்னாடி தான் விடுதலை சிறுத்தைகள். நாங்களாம் கல்லூரியில் படிக்கும்போது, பள்ளியில் படிக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாகவே உயிரை கொடுத்து போராடிய கட்சி எந்த கட்சினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதை யாருமே மறுக்க முடியாது. அவங்க எந்த காலத்துலையுமே வரவு செலவு வச்சுலாம் பார்க்க மாட்டாங்க, ஐயோ அப்படியா இப்படியான்னு. எவன் வெளிச்சத்துக்காக போராட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லப்போனால் நல்லக்கண் ஐயான்ற ஒரு ஆளே எவிடன்ஸ். இன்றைக்கி ஒழுக்க சீலராக வாழ்கிறார், மக்களுக்காக இன்றைக்கும் கூட குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சில பேர் இழிவாக பேசுகிறார்கள். அதை கடுமையான எனது கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள். நீ என்ன கேட்குறீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் இருக்கா, இல்லை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அப்படிலாம் இல்லை. எங்கள் தலைவர் வந்து ஆரம்பத்தில் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி திருச்சியில் தேசம் காப்போம் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் தேசிய தலைவர் பூரா உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து மக்களுக்கு புரிவதற்காக ஒரு அழகிய ஒரு சொல்லாடலை சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து கடவுளெல்லாம் பார்த்துருப்பீங்க, சாமியெல்லாம் பார்ப்பீங்க. அந்த சாமியில் வந்து ஐயப்ப இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எதில் ட்ராவல் பண்ணுவார், டைகரில் போவார், பார்த்துருக்கிறீங்களா? டைகரில் தான் அவர் எப்போயுமே ட்ராவல் பண்ணுவார். அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த தேவி அந்த கடவுளை எதில் ட்ராவல் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து சிங்கத்தில் லயனில் ட்ராவல் பண்ணுவாங்க. அது மாதிரி பல சாமிகள் இருக்காங்க, அவங்க பூரா வந்து யானையில் ட்ராவல் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம், பார்க்கலையா? இதில் கூட போவார். விநாயகர் வந்து இதில் போவார், அது பேருனா சின்ன ஒரு அதில் போவார், கரெக்டாக இல்லையா? அதே மயிலில் வந்து ட்ராவல் பண்ணுறது முருகர். ஆனால் எந்த சாமியுமே சிறுத்தையில் ட்ராவல் பண்ண முடியாது. சிறுத்தையில் ஏதாவது போயிருக்கு பார்த்துருக்கீங்களா? எந்த சாமியுமே சிறுத்தை மேல் சவாரி செய்ய முடியாது. அப்போ சாமிகளுக்கு அப்படி என்றால் இந்த ஆசாமிகள் வந்து இந்த சிறுத்தை மேல் ட்ராவல் பண்ண முடியுமா, இல்லை அடக்க முடியுமா, இல்லை ஒடுக்க முடியுமா அப்படின்றதான் இதுக்கு பதில். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஜேபி, யாரும் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது. நட்பு ரீதியாக கொடுக்க முடியாது, பகை ரீதியாக கொடுக்க முடியாது. நாங்கள் மக்களின் பக்கம் தாங்க நிற்போம். கூட்டணி கூட யாருக்காக, எதற்காக? மக்களுக்காகத்தான். ஒரு கூட்டணி வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம்? பிஜேபி வரக்கூடாது. அப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னா நம்ம ஒரு கூட்டணியாக இருக்கணும். அப்போ யாரோட இருக்கணும்? திமுகவோட இருக்கணும். அப்போ நாங்கள் திமுகவோட இருக்கலாமே. அவங்க இப்போ தானங்க வர்றாங்க, இப்போ தானங்க ஒரு ஸ்டெப் போடுறாரு. இவ்வளோ வந்து சினிமாவில் டான்ஸ் போட்டுவாருங்க, இப்போ அரசியலில் போட்டுருக்காருங்க, டான்ஸை பார்ப்போம், ரைட்டா? யார் உண்மையாகவே பிஜேபியை எதிர்க்கிறாங்க, கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சக்திட்ட நாங்கள் போய் சேர்றோம்னா அந்த கட்சி நலனுக்காகவோ எங்கள் கட்சி நலனுக்காகவோ நாங்கள் சேரவில்லை, எந்த கூட்டணி நலனுக்காக சேரவில்லை, மக்கள் நலனுக்காகத்தான் நாங்கள் போய் கூட்டணியில் சேர்றது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எங்களெல்லாம் யார் வந்து அடக்குமுறையோ இல்லை எங்களை வந்து நீங்கள் சொன்ன என்ன ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்ற ப்ரெஷர்லாம் நாங்கள் எடுத்துருவோம். எங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு இன்னும் யாரும் வரலை. அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இது என்னென்னா, நான் சமீபத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் அவர்களும் இப்போ தமிழக முதலமைச்சரும் சந்திச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கூட வந்திருந்த எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு தனியாக ஒரு சந்திப்பு நீங்கள் இருந்துச்சு கொஞ்சம் சில நேரம். அப்போ வந்து முதலமைச்சர் வந்து உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவனோட வந்து நீங்கள் வந்து கூட்டணியிலேருந்து போகக்கூடாது, கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு விசிகா தேவை அப்படின்னு சொன்னோடனே திருமாவளவன் அதை கேட்டோன்னே இழுந்து போயிட்டாரு.
பரவாயில்ல, நம்ம மேலே இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு நம்மளை வந்து இவ்வளோ நம்ம கட்சியிலேருந்து கூட்டணியிலேருந்து விலகி போகக்கூடாதுன்ட்டு ஒரு உரிமையோடு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து போயிட்டாரு. அதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதை பற்றி தகவல் இருக்குது அவங்ககிட்ட. தனியாக நடந்ததை எப்படி அந்த பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சிச்சு? திருமாவளவன் அவர்களே நெருக்கமான சில நபர்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு, அதன் மூலமாக செய்தி வெளியே வந்துச்சுன்றாங்க. அதுவே தப்பு. இதுலேயே ஃபண்டமெண்டலாக எனக்கு தவறு நடந்திருக்குது. அது நான் பார்த்தவே நானும் விசாரிச்சுட்டேன். தலைவர் அப்படி தனியாலாம் முதல்வர்கிட்ட பேசலை. எங்கள் தலைவர் என்றைக்குமே யாரையும் தனியாலாம் சந்திக்க மாட்டார். அவர் படுத்து தூங்கினாலும் சரி, பாத்ரூம் மட்டும் தனியாக போவார். எல்லாமே கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவரோட தான் இருப்பார். இது வந்து நாடறிஞ்ச உண்மை. தனியாக போய் முதல்வரை பார்த்து பேசுகிறது, ஒருவேளை பேசியிருந்தால் சிறப்புத்தான், முதல்வர் வந்து சொல்லியிருந்தால் சிறப்புத்தான், எங்கள் தலைவர் நெகிழ்ந்திருந்தாருன்னு சிறப்புத்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கவில்லை. தனியாக பேசினதை ஒரு தலைவர் எப்படி சொல்லுவார்? அங்கே லாஜிக் இடிக்குது. எங்கள் தலைவர் நாங்கள் நேரடியாக பழகியிருக்கேன். தலைவர் என்றைக்குமே யார்கிட்ட என்ன பேசணுன்ற வெளியில் எப்பயுமே சொல்ல மாட்டார். அதே தலைமை பண்பு. அப்போ வந்து அங்கனே ஒரு தவறு நடக்குது. 2வது வந்து எங்கள் தலைவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாருன்னா மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எங்கள் தலைவர் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பார்னா, தமிழக மக்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அப்போத்தான் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படி இல்லாட்டா நாங்கள் 6 சீட்டுக்கு எப்படி கையெழுத்து போட்டிருப்போம்? 10 சீட்டு வாங்கின விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்து போட்டுப்பட்டு என்ன சொன்னார்? பூனா ஒப்பந்தத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி கையெழுத்திட்டாரோ அதே மாதிரி கையெழுத்திட்டு சொன்னார்ல. அப்போ வருத்தம் தானே இருக்கிறேன். அப்போ இந்த வருத்தமெல்லாம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருப்பதனால் அல்ல, மக்களுக்கான அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள் எப்போ கிடைக்குதோ அப்போத்தான் எங்கள் தலைவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதே ஒரு யதார்த்தமான உண்மை. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து அதே போல் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக வந்து மேலூரில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் அனுமதி கிடைக்கல. இதுக்கப்புறம் பார்ப்போம். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.